வேற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு பிளான் பண்ணா, ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட உருப்படியா பிளான் பண்ண தெரியாம, நகையை திருடுறீங்களாடா களவாணி பயலுகளே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. நாங்களும் இந்த டாஸ்க்ல ஆக்டிவா தாங்க இருக்கோம், நாங்களும் இந்த டாஸ்க்ல பயங்கரமா பண்ணுவோம், நாங்க மாடர்ன் டீம்டா, எவ்வளவு கெத்து தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கடைசியில மொக்க வாங்கி உள்ளனர் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ சருன்னு பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் என்னன்னா, விக்ரம் வந்து ஒரு லெட்டர் படிக்கிறார். ஸோ பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை கரெக்டா விக்ரம் சைட்ல இருந்து கூப்பிட்டு கொடுத்துருக்கார். அப்பயே ஒரு பிளானிங் திட்டமிடல் போட்டிருப்பாங்க. விக்ரம் உள்ள போயிருக்கான், எப்படியாவது இங்க வரும்போது எப்படியாவது ஆட்டிய போட்டுறணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா காலில இருந்து வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தல. ஸோ இந்த வாய்ப்புல பயன்படுத்தணுன்ற மாதிரி யோசிக்கவே தெரியாம ஒரு பிளானை போடுறது. அந்த பிளானை போட்டு, சரி பிளான் தான் உருப்படியா போடுறீங்க, அந்த பிளானையாவது எக்ஸிக்யூட் பண்றீங்களான்னு கேட்டீங்கன்னா அதை கூட உருப்படியா எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்றது தான் ஹைலைட். இங்க என்ன பண்ணிருக்காங்க, விக்ரம் லெட்டர் படிக்கும் போது நம்ம அந்த பிளாங்கெட்டோட வருவோம், பிளாங்கெட் எடுத்துட்டு போய் ஓடுறேன், அதை நெக்லஸ் எடுக்கிறோம், அப்படியே வந்து டிவியேட் பண்றோம், வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பிளானிங். கரெக்டு தான், பிளான்லாம் கரெக்டு தான். அதுக்கேற்ற மாதிரி விக்ரம் லெட்டர் படிக்கிறாரு. வினோத் பெட்ஷீட் எடுத்து ஓடுறாரு. ஓடும் போதே பிரஜன் அண்ட் சுபிக்ஷா வந்து பார்த்துடுறாங்க. அங்கிருந்தே பார்த்துட்டு பின்னாடியே வராங்க. எப்படி? ஸோ இவர் ஓடுறாருப்பா, பெட்ஷீட் எடுத்துன்னு மறைக்கிறாரு கரெக்டா. ஒரு பக்கம் போயிட்டு நேராக வந்து கமருதீன் அந்த நகையை எடுக்கிறாப்புல, அந்த நகையை ஸ்டாண்டும் நகையை எடுக்கிறாப்புல, பக்கத்துல சபரி போய் கவர் பண்றாரு. இதுல பிரஜன் ஓடி அந்த பிரச்சனை வந்து டேக்கிள் பண்றது வந்து யாரு? இவங்க. ஏன்னா பிரச்சனை வந்து வேற யாருன்னா டேக்கிள் பண்ண வேற மாதிரி ஆயிரும்ன்றதுக்காக பக்கா பிளானோட சாண்ட்ராவை அனுப்புறாங்க. பின்னாடியே சுபிக்ஷா போறாங்க. அந்த இடத்துல அரோரா போயிட்டு ஒரு பக்கம் இவரை ஹோல்டு பண்றாங்க. யார? ஐயோ பேர் வர மாட்டேது. அரோரா பட்டுன்னு போயிட்டு கமருதீன் ஹோல்டு பண்றாங்க. ஆனா கமருதீன் நகையை எடுத்துட்டு பாஸ் பண்றது தான் பிரச்சனை. அந்த கரெக்டா வீடியோவோட ப்ரோமோ வீடியோல 0.3 செகண்ட்ஸ்ல பாருங்க. அந்த செகண்ட்ஸ்ல கமருதீன் வந்து வினோத் இந்த கையில இருக்குல்ல, வினோத் கையில ஒரு விஷயத்தை கொடுக்க ட்ரை பண்ணுவார், நெக்லஸ். அந்த நெக்லஸ் கீழே விழுந்துரும். வினோத் ஒழுங்கா வாங்க மாட்டாரு. ஃபர்ஸ்டே கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாரு. வினோத் வாங்கல, கீழே விழுந்துருச்சு. அதை சுபிக்ஷா பண்ணி நோட் பண்ணிருச்சு. ஸோ வினோத் திரும்ப ட்ரை பண்ணி அங்கே ஒன்று நடக்கும். டூப்ளிகேட்டா கையில் ஏதோ ஒரு டூப்ளிகேட்டா ஒன்று வச்சிருந்தாருல கமருதீன், அதை நகை மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ஆக்ஷன் பண்றாரு. அதை வந்து ஒரு பக்கம் அரோரா ஹோல்டு பண்றாங்க. அதே ப்ரோமோல 6வது செகண்ட் நீங்க பாத்தீங்கன்னா சுபிக்ஷா அந்த நெக்லஸ் மேல படுத்து மல்லாக்க படுத்து பாதுகாப்பு செக்மெண்ட்டையும் நீங்க பார்க்கலாம். எங்கடா இது எப்படா சுபிக்ஷா கையில போச்சு? நான் அந்த வீடியோ ஃபுட்டேஜை ரோல் பண்ணி பார்த்தா இதுதான் நடந்திருக்கு. எழுக்கும் போது கை மாத்துறதுல பிரச்சனை ஆகி அது கீழே விழுந்திருக்கு. அதை சுபிக்ஷா வந்து அதை பார்த்துட்டு அது மேல படுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் ஸோ நம்ம ஒரு மாஸ் காட்டுவோம், மாஸான ஒரு செக்மெண்ட்டை பண்ணுவோன்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு கமருதீன், அந்த அந்த நகையை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடுறாரு. வெளியே ஓடிட்டு ஒரு பக்கம் தூக்கி அடிக்கிறார் வெளியே. அதை ஏதோ ஒரு பொருளை தூக்கி அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அரோரா பிடிச்சிருந்துமே தூக்கி அடிக்கிறாங்க. எல்லாம் பதட்டமா வராங்க அங்க. உடனே சுபிக்ஷா என்கிட்ட இருக்கு அண்ட் என்கிட்ட இருக்கு, எப்படி சுபிக்ஷா என்கிட்ட இருக்கு அப்படின்றத ஓப்பனா சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் வேற, 3 பேர் பார்த்தாச்சு, 3 பேர் அவுட் கிளம்புங்க அவுட்டுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. ஸோ அது கண்ணுக்கு தெரியற மாதிரி தான். ஐ மீன் பெட்ஷீட்டை மறைச்சா யார் எடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க தான் நகையே இங்க விட்டு போயிட்டீங்களே. ஸோ அதான் மண்டை மேல இருக்கிற கொண்டையை மறந்துட்டீங்கன்ற மாதிரி. ஸோ எல்லாமே கரெக்ட். ஆனா நகையை எடுக்கலையடா நீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு நகையை எடுத்தாதன்ற அது சக்சஸ் ஆகும். நகையை எடுக்காமே ஒரு பிளானை போட்டு நீங்க பண்றீங்க பாத்தீங்களா, அதான் அல்டிமேட்டு. அதுக்கப்புறம் சுபி நான் தான் வச்சிருக்கேன், இங்கதான் இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் அமித் வந்து உச்சகட்ட வெறி ஆயிட்டாரு போல இருக்கு, இதுவாயிட்டாரு போல. எப்படா நீங்க எடுப்பீங்க, எப்படி எடுப்பீங்க அப்படின்னா மாதிரி கார்டன் ஏரியால இருக்கிற போயிட்டு ஒரு ஃப்ளோர்ல போயிட்டு ஒரு பக்கம் சபரி கானா வினோத் சபரியை ப்ரொடெக்ட் பண்றாராம். இல்ல நான் செக் பண்ணியே தீர்வேன்ற மாதிரி அமித் தீவிரமா அங்க நடக்கிறாரு. அங்க ஒரு ஏகப்பட்ட தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. அந்த தள்ளுமுள்ளு நமக்கு விஷுவல்ஸ் காட்டல. ஏன்னா அதை வந்து வாய்ஸ் மட்டும் கேட்கும்போது அங்க பார்த்துன்ற மாதிரி கேட்குது, கத்துறாங்க, அதெல்லாம் கேட்கும்போது அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அமித் வந்து ட்ரை பண்றாரு செக் பண்றதுக்கு. எப்படி செக் பண்றாங்க, இவரை சபரியை செக் பண்றாங்க, வினோத்தை செக் பண்ண ட்ரை பண்றாரு. ஏன்னா அவருக்கு நகை வேணும்ல. இன்னொரு பக்கம் வந்து பிரஜன் சொல்றாரு இருக்கு அந்த நகை இருக்கு ஃப்ரீயா விடுங்க. ஏன்னா அமித் டென்ஷன் ஆயிட்டாரு, நகையை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்கன்னுட்டு. ஸோ இருக்கு, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அமித்ன்ற மாதிரி சொன்னோன்னா அவரும் காம ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ஏதோ ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது. அந்த நகை மேட்டர்ல ஏகப்பட்ட வாக்குவாதங்களும் சலசலப்பு நடக்குது. அப்ப வந்து இது பர்சனலா போயிட்டு இருக்கு, ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்றாங்கன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு பிரஜன். யாரை பர்சனலா அட்டாக் பண்றாங்கன்னு தெரியல, அந்த விஷுவல்ஸ் நம்ம பார்த்தா தான் தெரியும். பட் இது பர்சனலா போயிட்டு இருக்கு, இது ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு. உடனே வந்து இது ஒரு பர்சனல் கிடையாது, இது கேம் தான், தேவையில்லாம வார்த்தை விடாதுன்ற மாதிரி சாண்ட்ரா வான் பண்றாங்க.
திரும்ப பிரஜன் கோ கண்டஸ்டன்ஸ் ஆன பிரஜன் ஏதாவது வார்த்தை விட்டு வீக்கெண்ட்ல வச்சு செஞ்சுட்டாங்கன்னா எதுக்குன்ற ஒரு பயம் தான். தன்னுடைய கணவரை காப்பாற்ற வேண்டும் அல்லவா, அதனால கேரக்டர் விட்டு வெளியே வந்து ஸோ எனக்கு கேரக்டரா புருஷன் தான் முக்கியன்ற மாதிரி புருஷனை காப்பாற்றும் சாண்ட்ராவை பார்க்க முடிஞ்சது. பட் பரவாயில்ல, அவர் மேல இருக்கிற கன்சர்ன் அவங்களுக்கு இருக்கத்தானே செய்யும் அப்படின்றது நியாயமா இருந்தாலும், இந்த டாஸ்க்ல ஏகப்பட்ட பர்சனலு, தப்பான பிராண்டிங்கு இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் வீக்கெண்ட்ல ரோஸ்ட் இருக்கா இல்ல ஆப் இருக்கா அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா ஒரு டாஸ்கா பண்ண தெரியல, அதுல பர்சனல் எடுத்துன்னு வந்து அவங்களுடைய பர்சனலை வச்சு கேம் பிளே பண்றானுங்க. இல்ல ஒரு நகையை திருடுறத கூட உருப்படியா பண்ண தெரியல, இவங்களை என்னத்தை சொல்றது அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.